குறிப்பா 2025 தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாங்க. ஆமா, 2024ல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, தமிழ் சினிமால கதைக்கு பஞ்சம் ஆகிடுச்சா, டைரக்டருக்கு இருந்த பஞ்சம் மாதிரி கதைக்கு பஞ்சம் ஆகிடுச்சா அப்படின்னு எல்லாரும் சொன்னதை நம்ம காது போட கேட்டிருப்போம். ஆனா நமக்கும் அந்த ஆதங்கம் இருந்தது. என்ன பேர் சொல்ற அளவுக்கு பெரிய படங்கள் வரலையே, எங்க பார்த்தாலும் வைலன்ஸா இருக்குது, ஆனா கொண்டாடுற மாதிரி எந்த படமும் இல்லையே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்போதான் 2025 இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. இல்லை, நாங்களும் செம்மையா படம் பண்ணுவோம்னு தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் இதை சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஜான்ல இருந்து ஜூனுக்குள்ள 120க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த 120 படங்கள்ல பெரிய பட்ஜெட் படங்களும் இருக்கு, சின்ன பட்ஜெட் படங்களுமே இருக்கு. பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை பயங்கரமா ஃபுல்ஃபில் பண்ணதான்னு கேட்டா இல்ல. அதுல குறிப்பா ஒரு சில படங்கள் சொல்லணும்னா, தலையுடைய விடாமுயற்சி பெரிய அளவுல யாருடைய எதிர்பார்ப்புமே பூர்த்தி செய்யல. இந்த படம் எதுக்கு வந்தது அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பேக்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய சூர்யாவுடைய ரெட்ரோ. இந்த ரெட்ரோ சூப்பரா இருக்க போகுது, சூர்யாவுக்கு மீண்டும் ஒரு கம்பேக்கா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா சூர்யாவுடைய ஆக்டிங் பெருசா பேசப்பட்டாலுமே கூட இந்த படமும் பெரிய அளவுல சூர்யா அவர்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் நம்மால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் முழுக்க பயங்கர ப்ரொமோஷன்ஸ், அதுவும் தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் பேசப்பட்டு பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாரும் தியேட்டருக்கு போய் எதுக்கு இந்த படத்துக்கு வந்தோம், நம்ம வீட்லேயே இருக்கலாமே அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு படம் தான் தக் லைஃப். கதை எங்கடா, கமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்ச ஒரு படமாகவும் இந்த படம் இருந்தது. குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களில் உலக நாயகன் மீண்டும் ஒரு முறை ஏமாத்திட்டாரு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த படத்தோடைய ரிவ்யூலாம் சொன்னாங்க.